என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தூக்கி எறியக்கூடிய ஒரு பொருளுங்க. அந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டனிங்கில் அவ்வளோ அழகாக நமக்கு அருமையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம ரொம்ப காசு அதிகமாக செலவு பண்ணி, அதுவும் இந்த சம்மர் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா செடிகளை பாதுகாத்து அடுத்த சீசனுக்கு கொண்டு வரதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லைங்களா? ஆனால் இந்த பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது செடிகள் நல்லா தளதளன்னு நல்லாவே வளர்ந்து வருது. புதுத்தளிர்கள் அழகாக எடுத்து வந்து மொட்டுக்களும் நல்லா வச்சுருக்கு. இது வந்து பூச்செடிகளுக்கு மட்டும் கிடையாதுங்க. எந்த காய்ச்செடியாக இருந்தாலும் சரி, பழச்செடிகளாக இருந்தாலும் சரி, கருவேப்பிலை செடிக்கு கூட இது அவ்வளோ அருமையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த பொருள் வந்து என்ன, அதை வந்து எப்படி வந்து நம்ம பயன்படுத்தணும், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் வந்து என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது என்ன இன்க்ரீடியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மோர் தான். இன்றைக்கி நான் வந்து ஃபர்டிலைசர் ரெடி பண்ணுறதுக்கு இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பூச்சிக்கொல்லி பெஸ்டிசைடோ இல்லை ஃபங்கிசைடோ எதை ரெடி பண்ணுறதுக்காக இருந்தாலும் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக நான் மோர் தான் வந்து எடுத்திருக்கேன். மோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயிலுக்கு நமக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைங்களா? உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுக்கு இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கவங்களுக்குமே இந்த மோர் வந்து சூப்பராக ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ நமக்கு அந்தளவுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி தாங்க செடிகளுக்கும் இதில் ஏகப்பட்ட நன்மைகள் தரக்கூடிய சத்துக்கள் வந்து அடங்கியிருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் இருக்குது, நைட்ரஜன், அதுக்கப்புறம் கால்சியம், இன்னும் சில மைக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து இதை பயன்படுத்தி எப்படி அந்த கரைசலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து ஃபர்டிலைசர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்டிலைசரை வந்து மேக் பண்ணுறதுக்கு நான் புளிக்க வச்ச மோர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு நாள் தான் புளிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் 1:4 ரேஷியோவில் வந்து தண்ணி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு மடங்கு ஒரு கப்பு வந்து மோர் எடுக்கிறீங்க அப்படின்னா 4 கப்பு வந்து தண்ணி கலந்து செடிகளுக்கு வந்து கொடுக்கலாம். இல்லை ஒரு 2-3 நாள் வந்து இந்த மோர் வந்து நல்லா புளிச்சிருச்சு, நல்லா புளிச்ச மோராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த தண்ணி வந்து சேர்த்துறீங்க இல்லைங்களா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. 1:6 ரேஷியோவில் வந்து சேர்த்திக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலைகள் மேலே தெளிக்கும் போதாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நம்ம மண் பகுதிக்கே கொடுக்கும் போதாக இருந்தாலும் சரி, செடிகள் வந்து அந்த பேர்னிங் ப்ராப்ளத்துலேருந்து அஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்கும். ஸோ தண்ணியை வந்து நல்லா கலந்து சேர்த்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப புளிச்ச மோராக நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் புது செடிகளுக்கு வந்து கொடுக்காதீங்க. இப்போ தான் வச்சு ஒரு 2-3 நாள் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி செடிக்கெல்லாம் ரொம்ப புளிக்க வச்ச மோரை வந்து நீங்கள் எடுக்காதீங்க. செடி வந்து இறந்துடும். ஸோ செடிகள் வந்து கொஞ்சம் நல்லா ஏஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா புளிக்க வச்ச மோராக எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷான மோர் கூட நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இதில் வந்து நான் 5 லிட்டர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 3-4 நாள் ஆகிடுச்சு இந்த மோர் வந்து புளிக்க வச்சு. ஸோ நான் வந்து 5 லிட்டர் தண்ணியை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மோர் கரைசலை இந்த தண்ணியில் சேர்த்திடலாம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து 1:5 ரேஷியோவில் வந்து நான் சேர்த்துறேன். ஃப்ரெஷ்ஷான மோராக இருந்தால் 1:4 ரேஷியோவில் நீங்கள் சேர்த்துனீங்கன்னாவே போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ஒரு அருமையான லிக்விட் ஃபர்டிலைசர் வந்து கிடச்சிருச்சு. இந்த ஃபர்டிலைசர்லாம் அப்படி என்னங்க நன்மைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த மோரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு குட் ஃபங்கிசைடாகவே ஒர்க் ஆகுதுங்க. நம்ம காசு வந்து அதிகமாக கொடுத்து செலவு பண்ணிவிட்டு கெமிக்கல் ஃபங்கிசைடு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரியான நேச்சுரல் ஃபங்கிசைடை நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த பவுட்ரி மைல்டியூ ப்ராப்ளம் ஏற்படுறது, இல்லைன்னா செடிகள் ரஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லைங்களா, அப்படி இலைகள் வந்து அங்கங்கே அப்படி புள்ளி புள்ளியாக ஏற்படும். அது எல்லோ ரஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒயிட் ரஸ்ட் மாதிரி கூட ஏற்படலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பாதுகாக்கிறதுக்கும் சரி, இந்த செரி பிளான்ட்டு, கொய்யா செடி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ இந்த சாம்பல் நோய் மாதிரி ஏற்படும். அந்த இலைகள் மேலே வந்து ஒரு சாம்பல் பூசி விட்ட மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து ஏற்படும். அதெல்லாம் வந்து பாதுகாத்து கொண்டு வரதுக்கு இந்த தண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாகவே நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்ன சொன்னேன் இல்லைங்களா, இதில் ஏகப்பட்ட மைக்ரோ நியூட்ரியன்ட்டும் இருக்குது, மேக்ரோ நியூட்ரியன்ட் கண்டென்ட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாமே செடிகளுக்கு வந்து நல்ல வளர்ச்சியை வந்து தூண்டிவிடக்கூடியதாக இருக்குது. ஸோ புது புது கிளைகள் வந்து அழகாகவே எடுத்து வரும். ஸோ இந்த கரைசலோட சில பொருட்கள் நம்ம சேர்த்தி ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் பயன்படுத்தலாம். நேச்சுரல் ஒரு இன்செக்டிசைடு இல்லை பெஸ்டிசைட் மாதிரியுமே நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த இலைகள் மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அதுக்கப்புறம் வந்து இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காய் செடியெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பூக்கள் அந்த பூக்கிற சமயத்தில் நம்ம இந்த கரைசலை வந்து தெளித்து விடும் பொழுது பூக்கள் வந்து நல்லாவே எடுத்து வரும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பூவுமே காயாக மாறாது. இந்த வெயிலுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே கொட்டிடுது, இல்லைன்னா சில பேத்துக்கு நார்மலாகவே ஹீட்டே இல்லைனாலுமே கொட்டிடுது, ஃபுல்லுமே காயாக மாற மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த பிரச்சனையிலேருந்து செடியை பாதுகாத்து எல்லா பூக்களுமே காயாக மாறுறதுக்கு இந்த கரைசல் வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நியூட்ரியன் கண்டென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா செடிகள் வந்து பூக்கள் நல்லா எடுத்து வரத்துக்கும் சரி, காய்கள்லாம் நல்லா திரட்சியாக நல்லா பெரிய பெரிய சைஸில் எடுத்து வரத்துக்கும், பழங்கள் நல்லா எடுத்து வரத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இது மண்ணுக்கு கொடுக்கும் பொழுது நமக்கு பால்லேருந்து தயிராக மாற்றுறதுக்கு வந்து காரணமே அந்த நல்ல பாக்டீரியா தான் இல்லைங்களா, அந்த பாக்டீரியா வந்து இருக்கிறதுனால இது நம்ம மண் பகுதியில் கொடுக்கும் பொழுது மண்ணில் வந்து நல்ல குட் மைக்ரோப்ஸ் வந்து வரதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த கரைசல். இதனோட இன்னொரு நன்மை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொருள் அதாவது மோரில் வந்துட்டு நம்ம சொன்ன மாதிரி ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் வந்து இருக்கிறதுனால இது ஒரு ஆன்டி ஃபங்கிசைடாக ஒர்க் ஆகுது சொன்னேன் இல்லைங்களா. அதாவது மண் பகுதியில் நம்ம செடி வச்சுருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டை காஞ்சிட்டே வந்து செடி இறந்து போயிடும். ஸோ செடி வச்சு ஒரு கொஞ்ச நாள் கழித்து நம்ம இதை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு, இந்த மோரை வந்து நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு மண் பகுதியில் வந்து கொடுக்கும் பொழுது இந்த ரூட் ராட் ப்ராப்ளம்லாம் ஏற்படுது இல்லைங்களா, அதில் இருந்து நம்ம செடியை பாதுகாத்து நல்ல க்ரோத் வந்து வரதுக்கு இந்த கரைசல் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபர்டிலைசரை எல்லா விதமான செடிகளுக்குமே நீங்கள் கொடுக்கலாங்க. இன்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, அவுட்டோர் பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து தாராளமாக வந்து பயன்படுத்தலாம். நல்ல செடிகள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக செழிப்பாகவே வளர்ந்து வரும். ஸோ இந்த ஃபர்டிலைசரை எத்தனை நாளைக்கு ஒரு முறை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் வந்து கொடுக்கலாம் தாராளமாக. எந்த நேரத்தில் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஒன்று இயர்லி மார்னிங் வந்து காலையில் அந்த 6 to 7 அந்த டைமில் கொடுத்துருங்க, இல்லைன்னா ஈவினிங் அந்த வெய்ய தாழ்ந்ததுக்கு அப்புறமா நீங்கள் கொடுங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அமில தன்மையுடையதாக இருக்கும் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து அந்த இலைகள் மேலே வந்து நம்ம தெளிச்சு விடும் பொழுதோ இல்லை மண்பகுதி கொடுக்கும்போது பேர்னிங் மாதிரியே ஏற்பட்டுடும், செடி வந்து பட்டு போன மாதிரி ஆகிடும். இந்த கரைசல் வந்து மெயினாக 2 பிளான்ட்டுக்கு வந்து இன்னுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க, நல்லா வளர்ந்து வரும். அது என்னென்ன செடின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை செடிக்கும் ரோஜா செடிக்கும் தாங்க. கருவேப்பிலை செடிகளுக்கெல்லாம் வளரவே மாட்டேங்குது, ஒன்றுமே பூச்சினுடைய தாக்கங்கள்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்னு கவலைப்படுறவங்க இந்த கரைசலை கொடுத்து பாருங்கள், அருமையாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கரைசலில் இப்போ நான் 1 லிட்டர் அளவுக்கு எடுத்துக்க போகிறேன். இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஞ்சள் தூள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டனிங்கில் பல விதங்கள் நன்மை தரக்கூடியதாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் மஞ்சள் பொடியை வந்து பயன்படுத்தி எப்படிலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கார்டனிங்க்கு அப்படின்ற வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சள் பொடி சேர்த்திட்டேன். அடுத்த ஒரு இன்க்ரீடியன்ட் என்ன சேர்த்த போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள் தான். பெருங்காயத்தூளுமே 1 லிட்டருக்கு 1/4 டீஸ்பூன் சேர்த்துனாவே போதும். இல்லை நீங்கள் கட்டி பெருங்காயமாக தான் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் சின்ன ஒரு துண்டு வந்து எடுத்து போட்டிங்கனாவே போதும் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் இதில் சேர்த்திடலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எறும்பு தொந்தரவு வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த கரைசலை வந்து நீங்கள் ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள், எந்த பூச்சிகளும் சரி அண்டவே அண்டாது, எறும்புடைய தொந்தரவுகளுமே கண்டிப்பாக மட்டுப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல புது தளிர்களும் சரி, செடியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே வந்து காலியாகிடும். சூப்பராக செடிகள் தளதளன்னு வளரும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த கரைசலை வந்துட்டு ஒரு வடிகட்டியை பயன்படுத்தி நம்ம வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன துப்பி இருந்தாலும் இதில் வந்துடும். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான ப்ளூம் பூஸ்டரே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஒன்று சொன்ன மாதிரி இந்த பூக்கள் கொட்டுற பிரச்சனை, பூக்களே பூக்கவே மாட்டேங்குது, க்ரோத் ஸ்டன் ஆகிடுச்சு, அந்த மாதிரிலாம் நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கரைசலை வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம் செடிகளுக்கு. ஸோ இது வந்து நம்ம இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடலாம். மெயினாக கருவேப்பிலை செடி வரல அப்படின்றவங்க இதை கொடுத்து பாருங்களேன், எப்படி ரிசல்ட் இருக்குன்றது தெரியும். அதே மாதிரி தான் ரோஸ் செடிகளில் இந்த சம்மரில் வந்து நிறைய இந்த த்ரிப்ஸ் அட்டாக்கு, ஸ்பைடர் மைட்ஸ் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றவங்க இந்த கரைசலை வந்துட்டு ரெடி பண்ணி ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள், சூப்பராக க்ரோத் இருக்கும், அந்த பூச்சினுடைய தாக்கங்களும் கண்டிப்பாக குறையும். இந்த மாதிரி எல்லா செடிகள் மேலேயுமே இலைகள் மேல் பகுதியிலையும் சரி, அடிப்பகுதியிலையும்
அது மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. வெள்ளைப்பூச்சி தொந்தரவு இருந்தாலும் சரி, இந்த குண்டுமல்லி செடியிலலாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக வெள்ளைப்பூச்சிகள் வந்திருக்கும், ஒயிட் ஃப்ளைஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டு பாருங்கள். கண்டிப்பாக ரிசல்ட் வந்து சூப்பராகவே இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்தளவுக்கு ரிசல்ட் இருந்தது கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா குட்டியாக லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதுவாக இருந்தாலும் தாராளமாக சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.